வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் கல்முனை இணைந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த கெலியோய மக்களுடைய துயரத்தையும் துன்பத்தையும் தீர்க்கும் வகையில் அல்லாஹ் தாலா எங்களை பொருந்தி கொண்டு எங்களால் முடிந்த இந்த துப்புரவு பணியை இன்று நாங்கள் 2 பிரதேசங்களில் செய்திருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 வீடுகளுக்கு மேலே நாங்கள் இந்த துப்புரவு பணியை மேற்கொண்டோம். அந்த வகையில் இந்த பணியை அல்லாஹுக்காக நாங்கள் செய்திருந்தோம். அதே போன்று இந்த கெலியோய பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய ஒரு அக்கீல் நானா இருக்கின்றார். அவர் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துடைய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர். அவரிடம் எங்களுடைய இந்த சேவையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லா, எங்கள் ஏரியாவில் இப்படியான அனர்த்தங்களை முகம் கொண்டதில்லை. இது ஒரு பெரிய அனர்த்தங்கள் வந்து அப்போ என்ன செய்கிறது, எங்கிருந்து செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான இது இல்லாமல் இது இருந்த கட்டத்தில் முதலாவதாக எங்களோட பாய்ச்சப்பட்ட மக்களை அவங்களோட பிளேஸுக்கு குடியிருக்கணும், அவளை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் சப்ஜெக்டை செஞ்சு கொண்டு போகிற ஒரு கட்டமாக அப்படின்னா நாங்கள் ஒரு எங்களோட ஏரியாவில் ஒரு 17 ஜும்மா பள்ளியோட ஒரு நிர்வாகத்துக்கு கீழே ஒரு நலன்புரி சங்கம் ஒன்று உருவாகி அதால் இந்த மேனேஜ்மெண்ட்டை செஞ்சு கொண்டு வரோம். அதில் எங்களுக்கு மிக முக்கியமாக அடையாளம் காணப்பட்ட முதலாவது கட்ட நடவடிக்கையில் இந்த கிளீனிங் சப்ஜெக்டை செஞ்சுட்டு அவங்கள மக்கள் அந்த அவங்களோட வீட்டுக்கு குடியிருத்தணுன்ற தேவையை செஞ்சு போகிறது எங்களுக்கு தடங்களாக இருந்தது. மேன்பவர் எவ்வளோ செய்கிறோன்னு செஞ்சு முடிக்கிறோன்னு சொல்லி ஒரு இது இல்லாமல் செஞ்சு கொண்டு வர கட்டத்தில் எங்களுக்கு இப்படியான ஒரு உதவிக்கரம் மாஷா அல்லா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வீட்டை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி அவங்கள வீட்டுக்கு குடி போகிறதுக்கு மாதிரியான ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செஞ்சு தந்துட்டாங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர். இது மாதிரியான தொண்டு பணி எங்களுக்கு இன்னும் தேவை நீக்குது. அதே நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், காலை சொல்லிக்கிறேன். எங்களுக்கான உதவி சாப்பாட்டு சாப்பிடுற தேவை அல்ஹம்துலில்லா நிறைய மக்கள் கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு முதல் கட்ட மாதிரியில் வந்திருக்கிறது, போதுமான அளவுக்கு வந்துருச்சு. அதனால் இப்போ அதுக்குண்டான பணத்தையும் நீங்கள் இது பண்ணுறத நான் எதிர்பார்க்குறோம். அடுத்த கட்டமான நடவடிக்கை இப்போ இந்த வீடியோலுக்கு இவன் குடி போகிற நேரம் அனைத்து சாமானுமே தாண்டி வெள்ளத்தில் தாண்டி டேமேஜாக போய்த்தி. அப்போ அதுவெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட கமிட்டி அதுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கு. அடுத்த கட்டமான நடவடிக்கைக்கு எங்களுக்கு அந்த நீங்கள் ரேஸ் பண்ணக்கூடிய ஃபண்டை தந்து உதவி வேண்டாலும் ஒரு பிரயோசனமானதாக இருக்கும் என்பது ஒரு தாழ்வான வேண்டுகோளை வச்சு முடிச்சுக்கு வரேன். வருவா ஜஸாக்குமுல்லா ஹைர். இந்த சேவை அடுத்தது சகோதரரே, எங்களுடைய இந்த சேவை இந்த பணி உங்களுக்கு திருப்தியானதாக அமைந்திருக்கின்றது. கல்முனை அதாவது கல்முனையிலிருந்து வந்து உங்களுக்கு இந்த சேவை ஜனாசா கல்முனை வந்து யங் பேர்ட்ஸ் ஜனாசா வெல்ஃபேர்லேருந்து வந்து இந்த சேவை உங்களுக்கு திருப்தி அளித்திருக்கின்றது. அதை பற்றி சற்று கூறுங்கள். மாஷால்லா, மிகவும் திருப்தியான முறையில் எல்லா வேலையும் நல்ல நுணுக்கம் இதாக பார்த்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. மாஷா அல்லா, வெல் ஆர்கனைஸ்ட், நீங்களும் வெல் ஆர்கனைஸ்ட், நல்ல ஒரு சேவை செஞ்சீங்க. ஜஸாக்குமுல்லா ஹைர். ரைட். எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் எங்களுக்கு அதாவது எங்களை வரவேற்று இந்த மண்ணில் எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடம் தந்து எங்களை தூங்குவதற்கு ஒரு இடம் தந்து பள்ளிவாசலில் எங்களை தங்கி எங்களுக்கு சாப்பாடுகளும் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்தது 2வது கட்டமாக நாளைக்கு வேறொரு பிரதேசத்தில் நாங்கள் இந்த பணியை தொடர இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து உதவி செய்த எங்களுடைய கல்முனை யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பின் எங்களுடைய தலைவர் மசூத் பிரதர் அவர்கள் மற்றும் எங்களுடைய ரிஃபாய் நானா மற்றும் எங்களுடைய சஜான் அனைவருக்கும் நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வினை முடித்துக் கொள்கின்றோம். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.